வணக்கம். என்னடா கிழப்பையன் திடீர்னு உலக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்ன சில்ட்ரன்ஸ், எங்கே போயிடுச்சு இந்த ஹாட் பியூட்டிஃபுல் மார்க் பீப்புள்ஸ் எங்கே போயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் எப்போதுமே பியூட்டிஃபுல் தான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்லணுமா? நோ, நாட் லைக் தட். இப்போ நான் பேசுகிறேன், திடீர்னு வந்து பேசுகிறேன், ஏன் இந்த உடுப்புக்கு மாட்டினேன்னு கேட்குறீங்களா? இந்த கிழப்பையும் டெய்லி ஒரு டிஷர்ட்டில் வராடுறீங்க கமெண்ட் பாக்ஸில். அதெல்லாம் இல்லை மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு சூழல். இந்த சூழல் இருக்குல்ல, இந்த சுற்றம் சூழல் இருக்குல்ல, இந்த சுற்றம் சூழல் இருக்கே, இது நமக்கு ஒரு மிகப்பெரிய நட்பு பாலமாக மாறணும். இந்த சுற்றமும் சூழலும் நமக்கு என்னவாக மாற வேண்டும்? நட்பு பாலமாக. நட்புனா என்ன? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை வச்சுட்டு இருக்குமே நட்பு, அந்த நட்பா? திட்டு போய் நேரத்துக்கு காலகாலத்தில் பூச்சிட்டு போனாங்களே கஞ்சாவே தானே, அந்த நட்பா? நான் அது இல்லை. தேர்தல் வருது. என்ன வருது? பாராளுமன்ற தேர்தல். நம்ம தேர்தல் சட்டசபை தேர்தலுக்கு அதுக்கு ஒரு நாள் இருக்குது. இப்போ யார் யாருக்கு போட்டிங்க நன்னுன்னு இருக்குது, நமக்கு அது முக்கியம் இல்லை தான். பிஜேபிக்கும் திமுகவுக்கும் போட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு அது தேவையில்லாத விஷயம். நமக்கு தேவையான விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறத விட உங்களுக்கு தேவையான விஷயம். அந்த உங்கள் அப்படின்னா யார்? உங்களை தான் கேட்குறேன் சில்ட்ரன்ஸ். அந்த உங்கள் அப்படி சொன்னல, இப்போ தாத்தா சொன்னல, உங்களுடைய விஷயம் சொன்னல, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னல, அது என்னது? அது யார்? அது எங்கே இருக்கிறாங்கோ? பிறந்துட்டாங்களா இல்லை இனிமேல் பிறக்க போகிறாங்களா? சொல்ல, பிறந்துட்டீங்க சில்ட்ரன்ஸ், எப்போவே பிறந்துட்டீங்க. இது உங்களுக்கு உண்டான நேரம். இந்த தேர்தல் என்பது என்ன? யாரோ காசு கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, கோட்டர் கொடுக்குறாங்க. சரி, கோட்டரை வாங்கி குடிச்சிட்டுமே, விசுவாசத்துக்காவது காசு கொடுத்துட்டாங்களே, விசுவாசத்துக்காவது அவங்களுக்கு ஓட்டு போட்டுடணும் அப்படின்றதா? சொல்லுங்கள் சில்ட்ரன்ஸ். அது இல்லை, அது இல்லை. அப்பா அம்மா அங்கே பண்ண நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. ஆமாங்க, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு அது இன்றைக்கி எதுவும் நடக்கலை, காமராஜர் காலத்துலேருந்தே நடக்குது. அது வாட் போயினுக்குது சில்ட்ரன்ஸ். காலமாக அந்த ஓட்டுக்கு காசு வாங்குற விஷயம் இருக்குது, மிகப்பெரிய குற்றமான ஒரு விஷயம். ஆமாம், ஓட்டுக்கு காசு வாங்கிறது, தேவையில்லாத ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து விட்டதுனால் இன்றைக்கி நம்ம குடும்பம் நடுத்தருடன் நிற்குது. ஆளுக்கு என்னென்னமோ பேசுகிறாங்க. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்கள பற்றியும், ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்கள பற்றியும், அதுக்கு முன்னால் இருந்தவங்க பற்றியும், அதுக்கு முன்னால் இருந்தவங்க பற்றியும், அதுக்கு முன்னால் இருந்தவங்க பற்றியும். எப்பொழுதுமே ஆட்சியில் இருந்தவங்க எல்லாருமே மக்களுக்காக எந்த ஒரு நல்லதையும் செய்யலைன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. எம்ஜிஆரை தவிர, காமராஜரை தவிர, கக்கனை தவிர. ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ்? காந்தி இருக்காரு, தேசப்பிதா. அவர் என்ன செஞ்சார்? சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருல்ல. அவருடைய அசிஸ்டண்ட் யாராவது தெரியுமா? அவர் கூடவே பிஏவா ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் கல்யாணம். அவர் பேர் கல்யாணம். அவர் ஒரு அறிக்கை கூட ஒரு நாளுக்கு முன்னால் பேப்பரில் தகவல் கொடுத்துருந்தார். ஒரு நல்ல ஆர்டிக்கல், அது நான் படித்த ஞாபகம் இருக்குது. அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னமும் என்னை வருத்தி கொண்டிருக்குது. அது என்னன்னாக்க, வெள்ளைக்காரனுங்க நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சப்போ ஏதோ அவனுங்க திருடுறானுங்க தான், சிலையை திருடினானுங்க, இல்லை வேறு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இருக்குது இல்லையா, ஆமாம், அப்படிப்பட்ட செல்வங்கள்லாம் திருடினாங்க. ஆனால் அதே சமயத்தில் நிறைய நல்லதுகளை, ஒழுக்கத்தை, பண்பை, படிப்பை, அறிவை, அதிகாரத்தை, அந்த சீர்குழிக்கிற விஷயம், லஞ்சம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அப்போ இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க சில்ட்ரன்ஸ். வெள்ளைக்கார ஆட்சியில் லஞ்சம் இருந்ததா? ஊழல் இருந்ததா? காந்தி எங்க பண்ணிருந்தா? வெள்ளைக்கார ஆட்சி இங்க பண்ணிட்டு இருக்கும்போது அது எப்படி முடிஞ்சது? அம்பேத்கர் எப்படி ஊருக்கு நல்லா புக்ஸையும் படிக்கிற, உன்னால் ஆனா கூட படிக்க முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம்?
நீ சரியாக வளர்க்கப்படவில்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. புரியுதா? நீ நன்றாக தான் பிறந்த, ஆனால் நீ போய் படிக்க முடியல ஒரு நல்ல ஸ்கூல் இல்லை. காமராஜர் ரோட்டில் ஒரு பையன் நந்து போகிறான், டேய் மேடா ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கிற, நீ இப்படி மாடு வச்சுன்னுக்கிறியான்னு கேட்குறாரு. அந்த பையன் கேட்குது அவர்கிட்ட, ஸ்கூலுக்கு போனால் சோறு யார் போடுவா, ஸ்கூலுக்கு போனால் சோறு யார் போடுவா, போயா சோறு அப்போ வேணும் இல்லை. உடனே அவர் என்ன பண்ணார், டேய் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், இனிமேல் சாப்பாடும் போட்டு படிப்பு சொல்லி தரப்பட்டுன்னு ஒரு அறிக்கையை வெளியிடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து சோறு ஸ்கூலுக்கு போனால் சோறு போடுவாங்கன்னு தான் படிக்க வந்தானுங்க. எல்லாம் இன்றைக்கும் படிக்காத அப்படியே தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் அது வந்து மதிய உணவு திட்டம் அப்படின்னு மாற்றப்பட்டு இன்றைக்கும் சத்துணவு கூடங்கள் அது நடந்துகிட்ருக்கு. அது விஷயம் இல்லை. நான் என்னென்ன சொல்ல வருகிறேன் என்றால், நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இப்போ விட்டுட்டா எப்போ பிடிப்பீங்க? சரி, நல்லா யோசிப்பார். இப்போது உனக்கு கல்யாணம் கட்டியிருப்பேன், நேற்றோ முந்தானேத்தோ கட்டியிருப்பேன், எப்படியோ கடனை உடனே வாங்கி கீங்கி எப்படியோ கட்டியிருப்பேன். அப்பா இருக்கும், அம்மா இருக்க மாட்டாங்க, இல்லை அம்மா இருக்கும், இல்லை அப்பா இருக்க மாட்டாங்க, இல்லை 2 பேருமே இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ அங்கே எங்கே கிசார் பண்ணி கல்யாணம் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ வாடகைக்கு போகிறதுக்கு கூட உனக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு கூட காசு இருக்காது. உனக்கு இப்போவே இந்த நிலை என்றால், நாளைக்கு நீ வந்து ஒன்று சேர்ந்து உடல் உறவு வச்சுக்கிட்டு குழந்தை பற்றிக்கின்னு அந்த குழந்தைங்க ஸ்கூலு அது இது ஐட்டியம் கேத்தியம் லொட்டு லொஸ்க்கு இதுதான் பிரச்சனைங்க, அவ்வளோ பிரச்சனைங்க. இதுக்கெல்லாம் காசுக்கு எங்கே போவ? இந்த ஃபோனில் கூப்பிட்டு லோன் வேணுமான்னு லோன்றாளுங்கள அவளுக்கு பின்னால் சுற்ற போறியா? இது யாருக்கு பின்னால் சுற்ற போகிற? கஞ்சா குடிக்க போறியா, இல்லை கஞ்சா விற்க போறியா, இல்லை கஞ்சா கட்ட போறியா? சொல்லு. உனக்கே இப்போ வாடகை கல்யாணம் காட்டிட்ட, முதல்ல இன்னைக்கு முடிஞ்சிடும், ஃப்ரெண்டு வீட்டில் 3 நாள் வச்சுப்பான், 4வது எங்கே போவ? 4வது நாள் எந்த வீட்டில் போய் உட்காருவேன்? உங்கள்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையா? இப்போவே கடன் தான் வாங்கி கல்யாணம் கட்டிட முடிச்சுட்டேன். இதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லாமே தப்பாக தான் நடக்க போகுது. அதெல்லாம் புரிஞ்சுக்க சொல்லிட்டு இப்போ ஃபாரின் கவர்மெண்ட்ஸ்லாம் நிறைய அங்கே 194 நாடு இருக்குது. 194 ஒரு 11 நாடு தான் நல்ல நாடு, மீது நாடெல்லாம் நல்ல நாடு தான். எல்லா நாட்டிலையும் இந்த ஐயக்கத்தனம், ஊரில் லஞ்சம், அசிங்கம், கேவலம், அழுக்கு, சுத்தம் இல்லாதது, தூய்மை இல்லாதது, இப்படி ஆகாப்பட்ட பிரச்சனை ஓடின்னு தான் இருக்குது. அதில் இந்தியாவும் ஒன்று தான், நான் ஒன்றும் இல்லை சொல்லலை. பட் 194 நாடுகளில் ஒரு 11 நாடு அற்புதமான நாடுகள் இருக்குது. இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச கார், இலவச எப்பா மகிழ்ச்சியான நாடுகள் இருந்து ஒரு 11 நாடுகள் இருக்குது இந்த உலகத்தில். ஆமாம், நார்வே, ஃபின்லாண்ட், ஜப்பான், நல்லா நிறைய. அப்புறம் ஆஸ்திரியா, அப்புறம் அமெரிக்கா, இங்கிலாந்து, இதெல்லாம் எப்பேற்பட்ட சட்டங்கள், எப்பேற்பட்ட. துபாயில் நீ தப்பு பண்ண முடியுமா? வெட்டுருவான், அங்கேயே கையகாலெல்லாம் நறுக்குன்னு வெட்டுருவான், பப்ளிக் பிளேஸில் வச்சு கொள்ளுடுவான். அங்கெல்லாம் ஒரு தப்பு அனுமதிப்பாங்களா? பட் நம்ம ஊரில் எங்கே பாரு தப்பு 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 தப்பு. இது எங்கேருந்து வந்தது? யார் சொல்லி கொடுத்தாங்க? எந்த ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க? நீ பிறக்கும்போது வயிற்றுலேயே உங்கள் அம்மா சொல்லி கொடுத்துச்சா, இல்லை உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க? உங்கள் அப்பா சொல்லி கொடுக்க வாய்ப்பு இல்லை. வயிற்றில் உங்கள் அம்மா வயிற்றில் தான் நீ இருந்திருக்க முடியும். பிறந்து வெளியே வந்த 3வது மாதமே, அம்மா எனக்கு ஏதாவது கொடுங்கன்னா கையில் இருந்து பிடிங்கிக்கிற எதுவுமே கொடுக்க மாட்டேன். இந்த பிடிங்கிக்கிற புத்தி உனக்கு எங்கேருந்து வந்தது? 3 மாத குழந்தைக்கு எப்படியா வரும் இந்த புத்தி கேட்குறேன். 3 மாதம் பேச்சில் மூச்சில் இப்படிலாம் பிறகுது. கையில் ஒன்று குத்துட்டு, அம்மா தாத்தாவுக்கு கொடு, அம்மா செல்லாம் முத்துல வெள்ளம் கட்டியில கொடுக்க மாட்டேறிய, அமைக்கிறிய. எங்கேருந்து வந்து யார் சொல்லி கொடுத்தா? வயிற்றில் எந்த டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தாங்க? கர்ப்பப்பையில் எந்த டீச்சர்? திருட்டு நாய் வந்து உனக்கு அந்த மாதிரி ஒரு திருட்டு பழக்கத்தை, திருட்டு எழுத்த, ஐயோக்கி அழுக்கு புத்திய மனசை பழத்தவனேவன். 3 மாதம் குழந்தையே கொடுத்தா புடிங்கிக்க தெரியுது, திருப்பி கேட்டால் கொடுக்க தெரியல. கொடுக்குற மனம் வேண்டும், கொடுக்குற மனம் இருக்கக்கூடாது. புரியுதா?
கொடுக்குற மனம் இருக்கணும், அள்ளி அள்ளி கொடுக்கணும். நீ என்ன பணத்தை வச்சு தின்ன போறியா? 800 கோடி பேர் இருக்கான், பெரிய கப்பல் வச்சுன்னுக்கிறான்றான், 20 கப்பல் வச்சுன்னுக்கிறான்றான், ஆயிரக்கணக்கில் ஃப்ளைட்டு வச்சுன்னு இருக்கான்றான். ராத்திரி எங்கே தூங்குறான்னு தெரியல. தாத்தா பார் செம்மையாகிற சொர்க்கத்துக்குள்ள நானே எனக்குன்னு ஒரு சொர்க்கத்தை ஏற்பாடு பண்ணிட்டு செம்மையா ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லா வகையான இன்பங்களோட ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஏன் தெரியுமா? நான் எந்த தலைவனுக்கும் எந்த தலைவனுக்காகவும் போராடினது இல்லை, ஓட்டு போட்டது இல்லை, காசு வாங்கினது இல்லை, பிரியாணி வாங்கினது இல்லை, சரக்கு வாங்கினது இல்லை. இது நாள் வரையும் குற்ற உணர்ச்சியே இல்லை. ஐயோ நம்ம ஒரு திருட்டு பையன்கிட்ட துட்டு வாங்கி சரக்கு வாங்கி சாப்பிட்டுமே, பிரியாணியை வாங்கி துண்டுமே, ஓட்டு சொல்கிறோம் ஓட்டு போடுறோன்னு சொல்லி உறுதி கொடுத்துட்டுமே, நத்தண்டுவேன் இல்லை, யாருக்குமே அதை நான் செய்யலை. அதனால் சந்தோஷமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே என்றால் வாலிப பெண்களே, இளைஞர்களே, இந்த உலகம் உங்கள் தோளில் இருக்கிறது. இந்த உலகத்தை யார் சுமந்துன்னு இருக்கிறாங்கோ? கிழப்பைய நானா சுமந்துன்னுங்கிற இந்த உலகத்தை? கிழப்பசங்க கிழ நாய்ங்களை நம்பாதீங்க, திருட்டு நாய்ங்க அதுங்க. இந்த கிழவன் கிழிவி இந்த ரெண்டுமே நம்பாத. உங்களை பாதாளத்தில் தள்ளன, நரகத்தில் தள்ளன நாய்ங்க அதுங்க. அப்பனாக இருக்கட்டும், ஆத்தாளாக இருக்கட்டும், எவ்வளோ சரி மதுக்காத மனம் இருக்குதுல்ல, மனம் அது அமைதியாகுதா, சந்தோஷமாகுதா? அவன் ஆத்தாலோ அப்பனோ கடவுளோ சாமியோ ஒருத்தவங்களாலையும் வந்து சரி செய்ய முடியாது உன்னை தவிர. உன்னையே நீ அறிவாய், உன்னை மட்டும்தான் அறியணும், உன்னை மட்டும்தான் நீ லவ் பண்ணணும், உன்னை மட்டும்தான் நீ நல்லா பார்த்துக்கணும். நீ பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துக்க வேணாம், எழுத்து வீட்டுக்காரனை பார்த்துக்க வேணாம், உன்னை நல்லா பார்த்துக்குவா, அவன் நல்லா இருப்பான். நீ நான் போய் அவருக்கு விளக்கு பிடிக்கிறது, ஏன் அவனுக்கு விளக்கு பிடிக்க தெரியாத? அதனால் சும்மா வந்து இந்த சமுதாயத்தை நாசம் பண்ணி வச்சுன்னுக்குறாங்க. ரோடு பார்த்தியா அப்படி இருக்குது? ரோடு பார்த்தியா? கேக்கு மாதிரி இது போகும்போதே அப்படியே அந்த ரோட்டில் போடாமல் பாரு, தார் ரோடு, அது பேர் ரோடு, தார் ரோடா? ஆமாம், 4-8 ஜோபியில் போட்டு வந்து நம்ம ஊரில் ரோடு போட்டுக்கலாம் போலக்குது. அப்படி தான் போட்டிருக்கிறான் ரோடு. எங்கே பார்த்தாலும் சாக்கடை, நான் நோய் வருது. நல்ல வேலை எனக்கு சுகர் இருக்குது, ஆனால் புண்ணு வரல. இதே மாதிரி தொடர்ந்து இந்த ரோட்டில் போயின்னு வந்துன்னு புண்ணு வரும், சொறி வரும், சரங்கு வரும், எல்லா மயிரும் வரும். நல்லா கேளுங்க. இந்த துட்டு வாங்கிட்டு உங்கள் அப்பாவோ அம்மாவோ எங்கள் வீட்டில் 6 ஓட்டுக்குது, எங்கள் வீட்டில் 10 ஓட்டுக்குது, எத்தனை ரூபா கொடுப்பேன்னு கேட்டால் கையை வெட்டிடு, அப்படி ஜெயிலுக்கு போய்ட்டு. இந்த ஓட்டுக்கு காசு வாங்கிறதுக்கு அப்பனையோ ஆத்தாலையோ அனுமதிக்காதீங்க. நீ வாங்க மாட்டோம், அதுவும் முதல்ல உங்கள் ஓட்டு உரிமை இருக்குதா அதுன்னு தெரியாது. உனக்கு வயசு ஆயிடுச்சா? ஓட்டு போடுற வயசு வந்துச்சா? ஆதார் கார்டு அந்த ஓட்டர் ஐடி கீட்டர்லாம் வாங்கிச்சா? வந்துடுச்சா? தெரியாது. ஆனால் உங்கள் அப்பனுக்கு ஆத்தாளுக்கு இருக்கும், அவங்க ரேட் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே போவாங்க பாருங்க, ஒரு கவுன்சிலர்னு ஒருத்தன் போயின்னு இருப்பான். அப்புறம் ஒரு திருட்டு நாய் ஊரில் தலைவன் ஒன்று இருக்கும். என்னடா எவ்வளோ ஓட்டுக்கிட்ட பார்த்தியா? கிளம்பே ஒருத்தர் இருப்பான், செத்துடா பாரு, இல்லை கள்ள ஓட்டு நீயே போடு. இப்போல்லாம் அந்த மயிரெல்லாம் வேலைக்கு ஆகாது, இப்போல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் எல்லாமே. எங்கே பார்த்தாலும் கேமரா. தாத்தா ஒரு 10 வருஷமாக கட்டினுக்கிறேன், எல்லாத்துலேயும் கேமரா வாய். கக்கூஸை தவிர எல்லா இடத்துலையும் கேமராவைன்றாங்க. அது வந்துடுச்சு. அதை எதை பற்றி சொல்ல வந்தேன் தெரியுமா? தலைவர் அவர்கள் நான் உங்களுக்காகவே பிறந்திருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் இது. எல்லோரும் அங்கே எலெக்ஷன், எங்கே பார்த்தாலும் மீட்டிங், எங்கே பார்த்தாலும் ஒரே மேட்ரு, இந்த மேட்ரு தான் ஓடுது. அதனால் தயவு செஞ்சு இந்த காசு வாங்குற காரணம் அப்பா அம்மா தான், எங்கள் அப்பா அம்மா தான் சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா தான் வாங்குவாங்க. நீ ஏன் வாங்க போகிறீங்க? பிள்ளைங்க உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குதா இல்லையா கூட எனக்கு தெரியாது. சப்போஸ் இருந்ததுன்னா நல்ல விஷயம். அப்படி இருந்ததுன்னா நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும். யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். ஏற்கனவே இருந்த ஆட்சி இந்த மாதிரி பண்ணி வச்சு, அதுக்கு முன்னால் இருந்த ஆட்சி அதையே பண்ணிடுச்சு.
இப்படி தான் எல்லாமே பண்ணிட்டாங்க. வரப்போகிறவர்களுக்கு வாய்ப்பைத்தாங்களே. எத்தனையோ ஆண்டுகள் பழைய பேய்க்குள்ளேயே தான் குடும்பம் நடத்துவியா? சரி, ஒரு வித்தியாசத்துக்கு ஒரு புது பேய் கூட குடும்பம் நடத்து. இன்னும் அப்போ கெட்டு போயிடும். ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. ஏற்கனவே இருக்கிற கஷ்டம் அதே கஷ்டம் தான், அதே பிரச்சனை தான், அதே பசி தான், அதே துணிமணி தான், அதே அழுத்தி சட்டம் தான். ஆனால் ஒரு புது தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். மனிதனை தேர்ந்தெடுப்பா, அவங்க வரட்டும். நிறைய விஷயங்கள் அவங்களால தான் மாற்றம் ஒன்றுதான் மாறாது. அந்த மாற்றத்தை நீங்க உருவாக்குப்பா. இதுவும் கடந்து போகும், அதுவும் கடந்து போகும். ஏன்னா எத்தனை நாளையே என்ன அரைச்ச மாதிரி அரைச்சிட்டு இருக்கீங்க. இதுவும் கடந்து அப்படிலாம் எதுவுமே கடந்து போகாது. ஆமாம், அதெல்லாம் வாங்கி விட்டு டாஸ்மாகில் போய் நல்லா ஊற்றி குடிச்சிட்டு கவுண்டு தான் பட்டு கிடப்போம் ரோட்டில் நாவாயில். அதுதாங்க நடக்கும். தயவு செஞ்சு குழந்தைங்களே, நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தான் நாளைக்கு நீங்கள் வாடகை வீட்டு இருக்கிறையோ, எப்படி வீட்டு எப்படி இருக்கிறையோ அது கிடையாது. சிறப்பாக இருக்கணும்னா அதுக்கு கல்வி வேணும், மருத்துவம் வேணும். வைரஸ் ரோட்டு ரோஸ்க்கு என்னென்னமோ ஆராய்ச்சி என்னென்னமோ மருந்து என்னென்னமோ பண்ணுறான். கிண்ணியை திருடுவான், கண்ணை திருடுவான், இந்த நுரையீரலை திருடுவான், ஈரலை திருடுறான், கணையத்தை திருடுறான். எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா மொத்தமாக உன்னை வாஷ் அவுட் பண்ணிட்டு தான் அனுப்புகிறானுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வசதியாகிறியா? சொத்துக்கே இல்லை, ஆஸ்பத்திரிக்கு நீ எதிர்ந்து செலவு பண்ண போகிறேன். அதனால் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தயாராகுது. 4 பேரை கேளுங்க. இந்த வயசான பசங்களை மட்டும் தயவு செஞ்சு போய் சந்திக்காதீங்க. அவங்களுக்கு எந்த கருத்தும் கேட்காதீங்க. சின்ன பிள்ளைங்களே கலந்து ஆலோசிங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது ஆலோசிங்க. ஒரு செல்ஃபோன் இருக்கணும், இல்லை ஒரு சிம் கார்டு இருக்கணும்னா எப்படி 10 பேர் 20 பேர் 30 பேர் 50 பேர் சேர்ந்து உக்காந்து நல்லா செமையாக பிளான் பண்ணி ஏழை மக்களுக்கு அறிவில்லாத மக்களை ஏமாற்றி அந்த செல்ஃபோனை இருக்கிறீங்க, அந்த சிம் கார்டு இருக்கிறீங்க, இலவசம் கொடுத்து எல்லா மனசுலையும் வந்து ஒரு வழி பண்ணி விட்டீங்க. இப்போ தான் இந்த செல்ஃபோன் வச்சு எல்லாம் பேசி கை காலெல்லாம் விரல்களெல்லாம் நடுக்க வந்து போச்சு. பார்த்தீங்களா? முன்னாடி ஒரு இன்ஜினியர் பையன் செல்ஃபோனை தழுவி மென்டல் ஆகி கடைசியாக கையை காலெல்லாம் தட்டிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. செல்ஃபோன் வந்து அது ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம். அது ஏகப்பட்ட நல்ல விஷயம். ஒரு டைம் தான், ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் செல்ஃபோன் நான் ஒன்றா வச்சுக்கோங்களேன். செல்ஃபோனு ஒரு டைம், அதுக்கு மேலே அதை வச்சுட்டு அப்படியே தேய்ச்சி போயிட்டு நல்லா உழைக்கணும், நல்லா உடம்பு வச்சுக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இதே நான் போயிட்டே இருக்கேன் நான் குரூப்பில். ஆமாம், பாருங்கள், நம்ம தலைவர் வந்து இன்றைக்கி பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இளைஞர்களே, வாலிப பெண்களே, வீடியோ முடிச்சுருக்கேன். ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். காசு வாங்கிக்கிட்டு எப்போ நம்ம காசு வாங்கிட்டு கிடையாது உரிமை. காசு வாங்கி உரிமை கற்பை விட பெரியது. கற்பு அதை காட்டிடும் அற்புதமான ஓட்டு தான். பிரியாணி உங்கள் குழந்தைங்க நீங்கள் இன்னைக்கு வீடு வாசல் தான் கண்ணீர் வருது. ஏன் பிள்ளைங்க தாத்தான்றீங்க, அப்பான்றீங்க. பட்டியோட பசியோட இந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக காரணம். நிச்சயமாக யார் தான்? நீங்கள் தான் காரணம். ஏன் நான் தலைவர் சாரி இல்லை. இதே நான் எங்கேயாவது காமராஜர் கக்கன் அவர்கள் 40
3 வயதில் ஆபிரகாம் லிங்கன் வந்து அதிர்ச்சி ஆனால் நல்லா நேர காலத்துக்கு அது அதே மாதிரி பெரியவங்க அப்படி கேட்குறேன் என்ன மாதிரி கிளம்பி சொல்லுவீங்க அப்புறம் அதே மாதிரி கிளம்பி பிள்ளைங்களாம் நல்லா அதெல்லாம் நல்லா நல்ல ஸ்காலராக எல்லா துறையிலும் மேதைகளாக வரணும்னா கலைஞர்களாக வரணும்னா திறமைசாலிகளாக வரணும்னா அவங்க இஷ்டப்படினாங்க காரணம் என்ன தெரியுமா சொல்கிறேன். அதனால் நான் சொல்ல வருவேன் என்னென்னா நான் வந்து இளைஞர்களுக்காகவும் வாலிப பெண்களுக்காகவும் மட்டும் பேசுகிறதா நீங்கள் நினைக்க வேண்டாம். பெரியவங்க என்ன மாதிரி வயசானவங்க அப்புறம் இன்னும் எல்லா அதிகாரிங்க அவ்வளோ பெரிய ஸ்காலர்லாம் இருக்கீங்க, இவ்வளோ பெரிய டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, இவ்வளோ திறமைசாலிகள் கார்பரேட் கம்பெனிக்காரங்க இவ்வளோ பேர் இருக்குதுங்க. நல்லா யோசிங்க, எல்லாருமே யோசிங்க. நம்ம மக்கள் தானே, நம்ம உடன்பிறப்புகள் தானே, நம்ம ரத்தம் எப்படி நம்மளுடைய சதை ரத்தம் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்குதோ அது இப்படித்தானே ஒவ்வொரு ஜீவனும். ஸோ இப்படிப்பட்ட ஜீவன்கள் வந்து பசி பட்னியோட துன்பத்தோட துயரத்தோட கண்ணீரோட வீட்டெல்லாம் பாருங்க தயவு செஞ்சு. அதனால நல்ல ஒரு சமுதாயம், நல்ல ஒரு நாடு, நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வேணும்னா கண்டிப்பா அதுக்கு நல்ல தலைமை வேணும். எந்த ஒரு சுகம் நாடார் நல்ல சொந்தம் தனை நாடார் நாட்டை இந்த மக்களை பொன்னொன்றும் நாடார் பொருள் நாடார் தான் பெற்ற அன்னையையும் நாடார் ஆசைதனை நாடார் நாடொன்றோ நாடித்தால் நலமென்றும் நாடாத நாடாரை நாடென்றார் நாடினேன். ரொம்ப அற்புதமா 1965 ஒரு கவி அரங்கத்தில் காமராஜர் பற்றி கண்ணதாசன் பாடியதுதான் எவ்வளவு உண்மை. மக்கள் தொகையில முதலிடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ தயவு செய்து இந்திய மக்களாகட்டும் உலக மக்களாகட்டும் எல்லோருமே நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. ஒரு நல்ல தலைவர் இருந்தால் அந்த சமுதாயம், அந்த தேசம், அந்த நாடு, அந்த உலகம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் ஒரு எறும்புக்கு கூட நம்ம தவறு செய்யக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணமும் சிந்தனையும் நமக்குள்ள இருக்கும். அதனால் இளைஞர்களை வாலிப பெண்களை இந்த காசு வாங்கிக்கிட்டு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. அந்த மாதிரி காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறவங்களை நீங்கள் நேரில் பார்த்தா எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட அவங்கள வந்து பிடிச்சி கொடுத்துடுங்க. அவங்கள நீங்கள் பிடிச்சி கொடுக்கறது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க உங்கள் வாழ்வாதாரத்தில் உங்கள் வாழ்வியலில் தலையிடுறாங்க. ஆமாம், இல்லைங்க நான் காசு வாங்க மாட்டேங்க, நான் வந்து தப்பாக அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேங்க, என் ஓட்டு உரிமையை நான் வந்து தப்பாக பயன்படுத்த மாட்டேங்க, நீங்கள் மட்டும் இருந்தால் பத்தாது. ஆனால் ஆமாம், இங்கே என் வீட்டில் 10 ஓட்டுக்குது, 20 ஓட்டுக்குது, எவ்வளோ காசு கொடுப்பேன்னு பேரம் பேசுகிற கும்பல் ஏகப்பட்ட கும்பல் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கும்பல்களையும் நீங்கள் தடுக்க வேண்டும். மெயினாக பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி பாருங்கள். இத்தனை வருஷம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், திடீர்னு வந்து இன்னும் நீ காசு வாங்க வேண்டாம், பிரியாணி வாங்க வேண்டாம், குவார்டர் வாங்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறேன்னே நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் இது வந்து தெரியாத 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு குவார்டரு ஒரு பிரியாணி மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபா சமாச்சாரம் தான். அது ஒரு 500 ரூபா காசுக்கோசரம், ஒரு 1000 ரூபா காசுக்கோசரம் 5 வருஷம் யாரையோ நீங்கள் பதவியில் உட்கார வச்சுடுறீங்க. அப்படி உட்காரவங்க உங்களுக்கு என்ன நன்மையை செய்திருக்கிறார்கள்? கல்வி அறிவை கொடுத்தார்களா? உங்கள் கவலைகளை தீர்த்தார்களா? உங்கள் பசிக்கு வழிவகைகள் ஏதாவது செஞ்சாங்களா? நீ கற்ற வரி, சோத்துக்கு வரி, சோப்புக்கு வரி, சீப்புக்கு வரி, கண்ணாடிக்கு வரி, உக்காந்தா வரி, சிரிச்சா வரி, நின்னா வரி, செத்தா வரி, சங்கு ஊதுறவனுக்கு கூட வரி. எப்படி இருக்கு பாருங்க. அதனால் தயவு செஞ்சு ஒரு நல்ல சமுதாயம், ஒரு அற்புதமான சமுதாயம், ஒரு அற்புதமான தேசம் வந்து உருவாக வேண்டும் என்றால் அதுக்கு தலைவர்களை சொல்லி குற்றம் இல்லை. இந்த கவர்மெண்ட் சரியில்லை, இந்த தலைவர் சரியில்லை, இந்த அரசியல்வாதி சரியில்லை, இந்த அதிகாரி சரியில்லை, நீங்கள் சரியில்லை, நான் சரியில்லை. நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் ஒழுங்காக தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் தப்பு.
பேசிக் ஒரு மரம், அந்த மரத்தை நம்ம வந்து நல்லா வளர்த்து அதை அழகாக பார்க்கணும்னா அதுக்கு நீர் ஊற்றணும், அது வேர் எப்படி இருக்குது, உரை எப்படி இருக்குது, அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, காய்க்குதா பூக்குதா, எல்லாத்தையும் நம்ம எப்படி கவனிக்கிறோமோ அதே மாதிரி தான் இது வாழ்வு இல்லையா, வாழ்வியல் இல்லையா. இப்படி நுழையிலேயே கிள்ளை எறியவள் இந்த மாதிரி தப்பான விஷயம். பொதுமக்கள் தான் மக்கள் 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 மக்களை மட்டும்தான் குத்து சொல்லுவாங்க. தலைவர்களை வந்து தப்பான தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது யாரு? தலைவர்களே அல்ல, மக்கள் தான். மக்கள் பண்ணுற தவறுகளையும் அப்படி பண்ணக்கூடிய தவறுகளுக்காக தங்களை வந்து சட்டத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக காப்பாற்றுவதற்காக அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அவங்கள ஊழல் பண்ண வச்சு, ஸோ அவங்க குற்றவாளி இல்லை, மக்கள் மட்டும்தான் இங்கே குற்றவாளி. இப்படிப்பட்ட மக்கள் குற்றம் செய்து கொண்டு அது சரியில்லை, இது சரியில்லை, இங்கே காவா ஆச்சிடுச்சு, அங்கே காவா ஆச்சிடுச்சு, அங்கே லைட்டு எரியல, இங்கே லைட் எரியல, இங்கே கரண்ட்டு பில்லை ஏற்றிட்டாங்க, அங்கே கரண்ட்டு பில்லை ஏற்றிட்டாங்க. என்ன இது? நல்லா யோசிச்சுப்பாங்க. நல்லா தயவு செஞ்சவங்க எல்லார்கிட்டையும் நான் கொஞ்சம் கேட்குறேன் பாருங்க. இது இன்றைக்கி நேற்று முன்னாடி நடக்கலை. உங்களுக்கு தலைவரை பற்றி தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தலைவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். பாருங்க எத்தனை ஆண்டுகள் அவர் இருந்தே ஆயிப்போச்சு. 87 இருந்தார். என் பிள்ளை பிறந்த வருஷம் அவர் இறந்துட்டார். என் பிள்ளை வந்து 1987 பிறந்தான். அவர் 1987 தான் இறந்துட்டார். ஸோ அப்படி இப்படி பார்த்தா கூட 35 இயர்ஸ் கிட்ட ஆகுது, ரைட்டுங்களா? 35 வருடத்துக்கு முன்னாடியே பாருங்கள் ஒரு பாடல், தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. இது ஒரு படம், நேற்று இன்று நாளேன்னு சொல்லிட்டு ஒரு படம், சினிமா படம். அசோகன் அவர்கள் தான் அந்த படத்தை வந்து நடிகர் அசோகன் தெரியல உங்களுக்கு, அவருடைய சொந்த படம் ஃபெயிலியர் படம். அதை பற்றி நான் பேச வரல. அந்த பாடல் பாருங்கள், தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. யார் இது? அண்ணா அவர்கள். பேர்பட்டவர் அண்ணாவை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப அற்புதமாக மக்களுக்காக வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் தனக்குன்னு பெருசாக எதுவும் பெருசாக சொத்துலாம் எதுவும் கிடையாது. காமராஜர், கக்கல் அந்த மாதிரி உள்ள வரிசையில் அண்ணாவும் பெரியாரெல்லாம் பாருங்கள். ஸோ இது பாருங்கள், தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான்கு சொல்லட்டுமா என்றும் நல்லவருக்கு வாழ்வு வரும் நாளை. நாளை உங்களுக்கு நல்லவர், நீங்கள் நல்லவர், உங்களுக்கு நாளை நல்லது வாழ்வு வரும் என்று நல்லவருக்கு வாழ்வு வரும் நாளை தான். அதனால் அந்த என்றும் நல்லவருக்கு வாழ்வு வரும் நாளை என்பது எப்படி வரும்? நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா தலைவர், காசு வாங்காமல். காசு வாங்கிக்கிட்டுலாம் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அது தப்பான தலைவர் தான் வருவார். ஸோ காசு வாங்காமல் என்றும் நல்லவருக்கு வாழ்வு வரும் நாளை. அந்த விஷயம் எப்படின்னா என்று அறிஞரெல்லாம் எழுதி வச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பாருங்க, இதுக்கப்புறம் இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் காந்தி. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு அவங்க குஜராத்தி அவர் பார்த்தீங்கன்னாக்கா குஜராத்தி ட்ரெஸ்லாம் போட்டு இருந்தார், வந்தார். தமிழ்நாட்டுக்கு 12 கோடியே வந்துருக்கிறாரு. அப்படி வரும்போது தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் வேட்டி கட்டிக்கிட்டாங்க இல்லையா, மேலே கட்டை இல்லாமல் வீட்டுக்கு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவர் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மாறினார். வேட்டி கட்டுற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எப்போ யார்கிட்ட கற்றுக்கிட்டார்? தமிழ்நாட்டில் தான் வந்து தமிழர்கிட்ட தான் கற்றுக்கிட்டார். ஸோ ஆமாம், இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், இடையிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார். அந்த கந்தை அவர் ஒரு வக்கீல். அவர் எங்கே படிச்சார்? பாஸ் படிச்ச ஒரு வக்கீல். அவர் மக்களுக்காக, மக்கள் நன்மைக்காக, சுதந்திரத்துக்காக அப்படி படாத துன்பங்கள் எல்லாம் பட்டார், சிறையிலெல்லாம் வாடினார். அவர் இடையினிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார். அப்புறம் ஏனியாக, ஆமாம் ஏனியாக, அப்படி தாழ்ந்தவர்களுக்கெல்லாம் ஏனியாக இருந்தார். தாழ்ந்த மக்கள் இருக்காங்கல்ல, வலிமையானவர்கள், வலியவர்களுக்கெல்லாம் ஏனியாக இருந்தார். ஏனி மீன்ஸ் வாட்? லேடர். ஆமாம் உதவி புரிந்தார். ஏனியாக இருந்து எல்லாருக்கும் உதவி புரிந்தார். அப்புறம் இன்று இயேசுவர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இயேசுவர்கள்னா என்ன? திட்டுறவங்க. நீ திட்டுறவன் எல்லாரும் யாரையோ குறை சொல்கிறானே, இப்படிப்பட்டவன் எல்லாருமே இப்பேற்பட்டவர்களால் தான் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்புறம் பாருங்கள், நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். ஆமாம், நாட்டுக்காக உழைக்கிறதுக்கு தான் அண்ணா பிறந்தார். அப்படி தான் வாழ்ந்தார், அப்படி தான் இருந்தார். அதே மாதிரி ஆமாம் அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார். பொது நலம்
பொது நலம் சோஷியல் ஒர்க் இதில் தான் அவர் பொது நலம் அதில் தான் அவர் கண்ணாக இருந்தார். அப்புறம் பாருங்கள், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார். எத்தனையோ பதவிகள் வகித்தார். 1 2 3 4 இல்லை, எல்லா பதவிகளிலும் முன்னானார். பிரிஸ்கா இருந்தார். பதவி எல்லா பதவியிலையும் தலைமையாக இருந்தார், ஹீரோவாக இருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவியெல்லாம் எல்லாம் பெருமை தந்தார். அவர் எந்த பதவிக்கு போனாலும் அந்த பதவிக்கு பெருமையை தந்தார். அவர் பாருங்க சில்ட்ரன்ஸ், அப்புறம் தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார். இப்படி எல்லா பதவிகளிலையும் பெருமையை கொடுத்தவர் தன் இனிய குடும்பத்துக்கு, தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு வறுமையை தந்தார். அவர் அல்லவா தலைவர். எம்ஜி ராமச்சந்திரன் அல்லவா தலைவர், காமராஜர் அல்லவா தலைவர், கக்கன் அல்லவா தலைவர் பாருங்க எப்படிலாம் இருந்திருக்காங்க. அதுக்காக இன்னைக்கு இருக்கிற தலைவரெல்லாம் தலைவர்னு சொல்லி ஒத்துக்க சொன்னால் நான் ஒத்துக்க முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் பாருங்க, தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை கொடுத்தார் அவர். அதுக்கப்புறம் தெருவாய் கூட்டுவது பொது நலத்தொன்று. சும்மா ஊரை கூட்டுறேன், தெருவை கூட்டுறேன், தொடப்பத்தை வச்சு சுற்றி நிற்கிறேன், அதெல்லாம் போய் ரோடெல்லாம் நாருது, முடியல, சத்துருவம் போல இருக்குது, எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. ரைட்டாக தெருவாய் கூட்டுவது பொது நலத்தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பது சுயநலம். என்ன இது கூட பிடிச்சிக்க கமா இப்படி ஃப்ரேம் இந்த ஃபோட்டோ எடு, பேப்பரில் போடு, மீடியாவில் போடு, யூடியூப்பில் போடு, இதெல்லாம் என்னது ஜஸ்ட் விளம்பரம் போட்டிருக்கப்பா. தெருவாய் கூட்டுவது பொது நலத்தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. சுயநலத்துக்காக வாழாத பொது நலத்துக்காக வாழ். சரியா தம்பி? அப்புறம் வாலிப பெண்களை இங்கே பாருங்க, மக்கள் நலம் என்றே சொல்லுவார். பேசுகிறோம் நல்லா பாரு, அப்படியே வாய்கழியாக பேசுவோம், மேடையில் பேசுவோம், மைக்கில் பேசுவோம், டிவியில் பேசுவோம், மீம்ஸில் பேசுவோம், நல்லா பேசுவோம், மக்கள் நலண்டுவான். கேவலமானவனுங்க மக்கள் நலம் என்றே சொல்லுவார். தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்வார். தன் மக்கள் நலம், என் குடும்பம், என் பிள்ளை, என் மண்டாடி, என் வப்பாட்டி, என் வப்பாட்டிக்கு தங்கச்சி, என் வப்பாட்டிக்கு அண்ணன், என் வப்பாட்டிக்கு அண்ணன் சித்தப்பா. வாட்ஸ் இஸ் நான்சென்ஸ்? இப்படி தன் ஆமாம் ஊரான் சோத்துல மனை போட்டுட்டு இவன் குடும்பத்தில் இருக்கிற அண்ணன்லாம் துண்ணுறது தப்பு. அதெல்லாம் அன்றைக்கி இப்போ இல்லை, இப்போ 35 இயர்ஸுக்கு முன்னாலே பாடியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ வருத்தம் இருந்துருவான். ஏன் திருக்குறளில் பாரு, எல்லாம் இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி வாழ் அப்படி வாழ். அப்போ எவ்வளோ குற்றங்கள் இருந்துன்னா வள்ளுவர் அப்படி எழுதியிருப்பார். குற்றங்களே இல்லைன்னா அவர் நல்லா தானே எழுதியிருப்பார். அன்பு செலுத்து, அதை பண்ணு, இதை பண்ணு, திருடாத, பொய் சொல்லாத, அதெல்லாம் பண்ணாலும் அவர் அப்போ எழுதிச்சுன்னா அப்பத்துலேருந்தே இது இப்படி தான் ஓடி நிற்குது. ஸோ இதை மாற்றுவது யார்? இளைஞர்கள் நீங்கள் தான், வாலிப பெண்கள் நீங்கள் தான். இதை தடுக்கணும், இதை ஒழிக்கணும், இந்த கிருமியை அழிக்கணும். அதுக்கு நீங்கள் தான் இப்போவே பக்காவாக செயல்படணும். நாளைக்கு உன் பிள்ளைங்க இதே மாதிரி தான் கஷ்டப்படும். இப்போ நீங்கள் விட்டுட்ட நாளைக்கு அதுங்களும் இப்படியே தான் இருக்கும். ஸோ அப்புறம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் என்று தன் மனதில் கொள்வார். அப்புறம் ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்தில், ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்தில் மத்திய அரசாங்கம் கொடுக்குது. ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து போயிட்டார் நகர சபையில். உன் வீட்டுக்கு விளையாட்டு, இவன் வீட்டுக்கு காரு, ஆடிக்காரு, ஓடிக்காரு, எங்கே காரு, எல்லாம் அது வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இப்படி ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போகிறேன்னு அவன் மத்திய அரசுலாம் அங்கே இவன் துட்டு கொடுக்குறான், இவன் வீட்டில் தான் வேலைக்கு போட்டுக்கிறான், மற்றவங்க எல்லாம் இருட்டிலே இருக்கிறான். தப்பு இல்லையா? அப்புறம் அதை மாதிரி ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார். ஏழைகளாம் வீடு திட்டம் திட்டுறதோடு சரி. ஆமாம், அங்கே பேர் தாங்கள் வாழ்வதற்கு ஊர்வலத்தில் வீடு கட்டினான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நேசி கதை சொன்னால நேசி கதை, நான் அவன் வீடு கட்டி கொடுக்குறேன்னு இங்கே நமக்கு பார்த்தேன். இவனுக்கு 2 கழுவிட ஏறி இல்லாது, அதுக்குள்ள அவன் வீடு கட்டி பிரவேசம் பண்ணுவான். யார் வீட்டு காசில்? உன் வீட்டு காசில். அப்படி தான் ரைட்டா. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர்வலத்தில் வீடு கட்டினார். அப்புறம் ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஏச்சி வாங்கிட்டா நீ பெரிய ஆள் நினச்சிடாது. கார் இருக்குது, வீடு இருக்குது, பங்களா இருக்குது, கப்பல் இருக்குது, ராக்கெட் இருக்குது, எல்லாம் இருக்கும். ஆனால் நீ இருக்க மாட்டேன். நீ புட்டுன்னு போடுவ, பணத்தை தின்னுவா போகிற, பணத்தை ஒரு நாள் சாப்பிட முடியுமா? அவன் ஃப்ளைட்டை வச்சு என்ன பண்ணுவேன்? 25 கப்பல் நிறுத்தி வச்சுருக்க, கடலில் நிறுத்தி வச்சுருக்க, உன் வீட்டில் பெட்ரூமில் நிறுத்தி வச்சுருக்க. பெட்ரூமில் நீ படுக்கும்போதும் கஷ்டத்தோடு தான் படுக்கிற. பெட்டை விட்டு ஏந்திரிக்கும் போது கஷ்டத்தோடு தான் ஏந்திருக்கிறேன். நிம்மதியாக தூங்குற, நிம்மதியாக ஏந்திருக்கிற. 100 கப்பல் வச்சுருக்கிற, 1000 கப்பல் வச்சுருக்கிற, என்ன பிரயோஜனம்? அதனால் ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே,
பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து பொய் வந்து உனக்கு கை கொடுக்க இருக்கு. ஆமாம், பொய் வந்து ஒன்று சாவச்சிடும், அதெல்லாம் பிடிச்சிக்கோ. ஆமாம், அப்புறம் ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. என்னது? ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. அதுதான் இப்போ தாத்தா எப்படி கத்துறேன்? ஏன் கத்துறேன்? இந்த தேர்தலை நினச்சி தான் கத்துறேன். இந்த தேர்தலில் வந்து ஒரு நாள் இங்கே என்ன போட்டு நல்லா கவனிக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. எப்போ மாறும்? நீ மாறினாதான் மாறும். நீ துட்டு வாங்காமல் ஓட்டு போட்டால் தான் மாறும். நீ கோட்டு வாங்காமல் ஓட்டு போட்டால் தான் மாறும். நீ கையை காட்டிட்டா அங்கே போட்டுடலாம், அங்கே குத்திட்டா இந்தா வச்சுக்கோ, தப்புது, செய்யாத, அப்புறம் மாறாது. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. அந்த தேர்தல் வந்தாச்சு, ரொம்ப நெருங்கிடுச்சு. பாராளுமன்ற தேர்தல். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் தப்பான ஒருத்தனை தேர்ந்தெடுக்க கூடாது. அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒத்துப்படுவோம். 5 years கண்ணீர் வடுப்ப. இலவசம் பின்னால் ஓடாத. உன் கையில் பாரு, நல்ல கைகள் இருக்கிறது, நல்ல மனது இருக்கிறது, உழைக்கிறதுக்கு நல்ல உடல் இருக்கிறது, தெம்பு இருக்கிறது, உழைச்சிட்டு போ. உடனே கொஞ்சம் சோறு வளர்த்தானே, கொஞ்சம் ட்ரெஸ் வளர்த்தானே. சில்ட்ரன்ஸ் நல்லா புரியுதா? தாத்தா உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? தாத்தா விட தாத்தா ஜாலியாக இருக்கிறா, தாத்தா சாப்பிட்டுருவேன். தாத்தாவுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லை. ஹாப்பி மேன் இன் த வேர்ல்ட். ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது நான் கண்ணீர் விடுகிறேன். அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் கதிர்றேன். ஸோ ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டுன்னு எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அது எப்போ? அந்த மாறுதல் எப்போ வரும்? தேர்தல் வந்தால் தான் வரும். அந்த தேர்தல் தான் இப்போ வருது. ஸோ தயவு செஞ்சு பெரியவங்க, சின்னவங்க, அதிகாரி எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன், தயவு செஞ்சு ஏழை குடும்பத்தில் உள்ள இந்த வாலிப பெண்களாகட்டும், அந்த இளைஞர்களாகட்டும், படிக்க முடியல, நல்லா வாழ முடியல, அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு சலுகையும் போய் சேரலை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, எல்லாம் அறிவில் சிறந்த பிள்ளைகள், சாதாரணமான பிள்ளைகள் அல்ல, எல்லாம் மேதைகளாக வாழ வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் வதங்கி வாடி சாவுதுங்க. அதுக்கு காரணமாக அரசாங்கம் இருக்க வேணாம். தயவு செஞ்சு அரசியல்வாதிங்கக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், அதிகாரிங்கக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், வயதான பெரியோர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், பிள்ளைகளுக்கு புரியுதா, தப்பான விஷயங்களை அவங்க செய்கிறாங்களா, தண்டிங்க. தண்டிங்க. அது உங்கள் உரிமை. நீங்கள் 10 பிள்ளைங்க, நீங்கள் கண்டிக்கலைன்னா அது ஒழுங்காக வளராது. அதுங்களை வந்து என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, எங்கே போகுது, என்ன செய்யுது, யார் கூட பழகுது, எவர் கூட பழகுது, இன்னும் எல்லாம் கண்டுபிடிங்க. அதுங்களுக்கு தேவையான எல்லாம் நல்லது செய்யுங்க. இல்லையா, உங்களால் முடியலையா ஒரு குழந்தைய பெற்றுக்காதீங்க. ஆமாம், வேண்டாம். இதுக்கு பாவம் அதுங்களா? நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ உங்கள் சுகத்துக்கு உங்கள் ஆசைக்கு உங்கள் கேட்டும்போது அதுங்க கேட்டுச்சா இந்த பெற்றுக்கோன்னு நீங்களா பெற்று நீங்கள் பாட்டு விட்டுட்டீங்க. அது அனாதை குழந்தையாக கிடக்குது, இல்லை திருடனாக மாறுது, இல்லை என்னமோ தேச துரோகியாக கூட போகுது. தயவு செஞ்சு பெரியவங்களே, பெற்றோர்களே, உங்கள் குழந்தைங்கள ரொம்ப நல்லா பார்த்துங்க. அவங்க கூட நல்லா ஃப்ரெண்டாக பழகுங்க. அவங்களுக்கு தேவை என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. காசுக்காக ஓடாதீங்க. காசு பின்னால் நீங்கள் ஓடுறீங்க, அது அவன் பின்னாலே ஓடுது. அது எது பின்னாலே ஓடுது. கஞ்சா பின்னால், தண்ணி பின்னால், பொண்ணு பின்னால் எல்லாம் ஓடுது. எதுக்கு அதுக்கு பெற்றுக்காதீங்க. ஒன்று இது இல்லை, அது ஒன்று இப்படி தான் இருக்கணும். மாட்டே ஷூட். ஒன்று கட்டுப்பாடோட இல்லை கட்டுப்பாட்டை விட்டு வேலையை போயிரு. அப்போ குழந்தைங்களை பெற்றுக்காத, உன் இஷ்டப்பட்டு இருந்துட்டு போ. அதுங்களை பாவம் பெற்று போட்டு இப்படி ரோட்டில் பட்டி கிடக்க பார்க்குறியே. அதனால் தயவு செஞ்சு பெரியவங்களை ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. கட்சிக்கிறாங்க, முட்டிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே எலெக்ஷன் போராட்டமாக இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், இந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு. அந்த தேர்தல் வந்தாச்சு. ஒரு சம்பவம் என்பது நேற்று நடந்தது என்பது ஒரு சம்பவம். அது சரித்திரம் என்பது இன்று வந்து அது ஒரு சரித்திரம். ஆமாம், அது சாதனையாவது என்பது என்ன? அது நாளை என்பது ஒரு சாதனையை தரக்கூடிய ஒரு நாளை நமதே. இந்த மாதிரி சும்மா வாயில் பேசிட்டு போய்க்கக்கூடாது, செய்கையில் காட்ட வேண்டும். அதே மாதிரி வரும் சோதனை தான் இடைவேளை. ரைட்டா? இது வந்து ஒரு இடைவேளை தான், ஜஸ்ட் இன்டர்வல். இந்த இன்டர்வலில் நல்லா சிந்திங்க, நல்லா யோசிங்க. யாருக்கு ஓட்டு போடலாம்,
யாரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அப்படிப்பட்ட தலைவர் இங்கே யார் இருக்கிறார்? சினிமா துறையில் இருக்கிறாரா அல்லது வேறு துறையில் இருக்கிறாரா? நல்லா யோசிங்க சில்ட்ரன்ஸ், நல்லா யோசிங்க. உங்ககிட்ட இந்த உலகம் மாட்டிக்கின்னு தவிக்கக்கூடாது, ரைட்டா? உங்ககிட்ட அப்படி தான் ஆயிடுச்சு இன்னைக்கு. இளைஞர் பசங்க, சின்ன பசங்க, வாடி பசங்க என்னென்னமோ உங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு போகிறீங்க வரீங்க. ஒரு அக்கறை இல்லை, ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை, ஒரு சிந்தனை இல்லை, ஒரு இப்படியே இருக்கக்கூடாது, தப்பு. இந்த வயசானவங்க எல்லாம் சத்துட்டு போயிடுவாங்க, எல்லோரும் செத்துருவாங்க. வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே செத்துருவாங்க. வாலிப பசங்க நீங்கள் ஒன்றுமே விவரம் இல்லாமல், அறிவு இல்லாமல், புத்தி இல்லாமல், படிப்பறிவு இல்லாமல், கல்வி அறிவு இல்லாமல், எந்த ஒரு இயலாமை, இப்படியே இயலாமை ஆமையாயிடுவோம் போல இருக்குது. ஸ்லோவாகிட்டே இருக்கணும். வேண்டாம் ப்ளீஸ், தயவு செஞ்சு உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓட்டு வருது, எலெக்ஷன் வர்றதுனால எல்லோரும் நிறைய சிந்திச்சு பாருங்கள். காசு வாங்காதீங்க. இந்த குடி, சறுக்கு, போதை, கீதை எல்லாம் அடிமை ஆகாதீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். ஒருத்தவனுக்கு உதவி சொல்லலான்னு பரவாயில்ல, தயவு செஞ்சு உபத்திரம் கொடுக்காதீங்க. அப்பா அம்மாவை கண்டிங்க. அப்பா வேறு காசெல்லாம் வாங்காத. காசு வாங்கிக்கிட்டுலாம் நம்ம ஓட்டு போட வேண்டாம். நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நம் நாடு, நம் தேசம், நம் உலகம், நம்ம எல்லாம் சகோதரர்கள். நம்ம எல்லாம் அற்புதமாக ஒரே ரத்தம், ஒரே கலவை, ஒரே இனம், இந்த மாதிரி ஜாதி மதம் இந்த மாதிரி பேதம் எதுவும் இல்லாமல், ஏழை பணக்காரன் என்ற பேதம் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த இது இல்லாமல் நல்லா, ஆமாம், எல்லாம் நம்மெல்லாம் ஒன்று தான். எனக்கு ஏதாவது ஒன்றுனா அமெரிக்கன் ஹெல்ப் பண்ணுவான், அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் ஹெல்ப் பண்ணுவேன். இப்படி நாம் எல்லோரும் அனைவரும் ஒன்றே தேவன், ஒருவனே குலம். இப்படி நம்ம வாழ்ந்து இந்த உலகை, இந்த மண்ணை, இந்த பூமியை, இந்த இயற்கையை, இந்த பஞ்சபூதங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை வளர்க்கலையா? அதே போல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருக்கிட்டையும் போய் கையேந்தாமல் நம்ம கைகள் இருக்கிறதுனால உழைத்து உண்போம். இந்த நாட்டையும் நம் நாட்டு மக்களையும் தேசத்தையும் பாதுகாப்போம். நன்றி. தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. சாரி.